இவர் வருவார்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இருக்கிறவரும் இருப்பார்னு சொல்ல முடியாது. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் முடிவு பண்ண முடியாது இல்லையா? நம்ம எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா தான் ஆனாங்கனாக்கா நாடை பற்றி தெரியும், ஆளுகளை பற்றி தெரியும், ஆளுறதுக்கு தெரியும் அவங்களுக்கு. புதுசாக நான் வந்து இப்போ நின்று ஜெயிச்சு ஆள முடியாது. விஜய்க்கு அனுபவம் பத்தாது. சினிமா நடிச்சுக்கிறார், இப்போ தான் வந்துக்கிறாரு. இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. விஜய் ஆட்சி மாற்றம் இருக்கும், அதில் விஜய் இருப்பாரான்றது தான் சந்தேகமாக இருக்குது. எல்லாமே சின்ன பசங்க தான் நான் போடுறாரு. அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடலில் வந்து நீந்தி வரணும்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு கார் வாங்கும் போது கேவலம் ஒரு கார், ஜஸ்ட் அ ப்ராடக்ட், அது அவ்வளோதான். அதுலேயே நீ வரி கட்டுற ஏமாற்றிட்டு வரேன்னா உன்கிட்ட நாடை கொடுத்தா நீ என்ன நொட்டுவ, என்னென்ன கிளிப்பணி. அவரை பொறுத்தவரைக்கும் சும்மா ஆக்டிங் தான் அவருக்கு தெரியும். இந்த இதெல்லாம் வந்தால் இருக்கிறவங்க அவரை வர விட மாட்டாங்க. இன்னொன்று வந்தாலும் அவரால் இருக்க முடியாது. நல்லது பண்ணால் வருவாங்க, சான்ஸ் இருக்குது. நாங்களாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். எல்லாரும் சொல்லிட்டு செய்கிறாங்களா இல்லையா? இவர் இன்னும் சொல்கிறாரு, செய்வாரான்னு தெரியல, பார்ப்போம். சிஎம்மாக வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை, ஒரு மாற்றம் தேவைப்படுது கண்டிப்பாக, வேறு எதுவும் இல்லை. அதுதான் அது திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு மாற்றுறதுக்கான சூழ்நிலை வாய்ப்பே கிடையாது. ஹாய், ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ல் விஜய் ஆட்சி அமைப்பாரா? வாங்க மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற அவருக்கு ஆசை இருக்குது. அவருக்கு ஆசை இருக்குது. மக்கள் ஓட்டு போட தானே வர முடியும். எம்ஜிஆர் இருந்தார், அண்ணா இருந்தார். அண்ணா எம்ஜிஆர் காலத்தில் வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. எல்லா கையிலையும் உள்ளங்கையில் செல்லு இருக்குது. நாட்டில் நடப்பு எல்லாமே தெரியும். இவர் சினிமாவில் நடித்தவர். அவங்க நடித்தாங்கன்னா அந்த கதை வேறு, இன்றைக்கி இருக்கிற கதை வேறு. இதான உண்மை. அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும், வாக்களிக்கணும்ல. அது நான் முடிவு பண்ண முடியாது. இவர் வருவார்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இருக்கிறவரும் இருப்பார்னு சொல்ல முடியாது. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும், நாங்கள் முடிவு பண்ண முடியாது இல்லையா? வாக்காளர்கள் தான் முடிவு பண்ணணும். இதான் உண்மை. எல்லாமே அரசியலுக்கு வரலாம். அதாவது நடிகர் எல்லாமே யாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் பட் வந்து அரசியலில் முதிர்ச்சி அனுபவம் வேணும். அந்த முதிர்ச்சி அனுபவம் வந்து இப்போ ஆண்டு அண்ணாதுரை, நம்ம எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா தான் ஆனாங்கனாக்கா நாடை பற்றி தெரியும், ஆளுகளை பற்றி தெரியும், ஆளுறதுக்கு தெரியும் அவங்களுக்கு. புதுசாக நான் வந்து இப்போ நின்று ஜெயிச்சு ஆள முடியாது. விஜய்க்கு அனுபவம் பத்தாது. சினிமா நடிச்சுக்கிறார், இப்போ தான் வந்துக்கிறாரு. இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பின்னாடி வரலாம். ஆனால் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது வந்து அந்த அனுபவமிக்க தலைவர் இருந்தால் தான் ஆள முடியும். என்ன செய்யணும், ஏது செய்யணும், மக்கள் என்ன பண்ணுறதுன்னா முக்கியமாக தலைவர் தான். அந்த தலைவரில் வந்து ஸ்டாலின் வந்து இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவர் அனுபவம் இருக்குல்ல, அவருக்கு அரசியல் ரொம்ப இருந்துக்கிறாரு, அனுபவம் இருக்கிறாங்க. எடப்பாடி கூட கொஞ்சம் அனுபவம் இருக்கிறார், அவர் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து தளபதி வர்றது வந்து ரொம்ப நாளாகும். நடிச்சிட்டு இருக்கார், நான் இப்போ தான் வந்துக்கிறாரு. இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் வந்து ரசிப்பாங்க, ஓட்டு பண்ண மாட்டாங்க. விஜயகாந்துக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சார்? இதுக்கு மேலே இருந்துச்சு. வர முடிஞ்சா சார்? முடியல. கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சார் அவர் விஜயகாந்த். இவருக்கு அந்தளவு கூட கூட்டம் இல்லை. ரசிகர் வருவாங்க, பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஆனால் ஓட்டு போடுறது அவருக்கு போட மாட்டாங்க. அவருக்கு நம்பிக்கை இருக்குது சார். நம்பிக்கை இருந்து வந்தால் சந்தோஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அனுபவம் வேணும். அரசியல் அனுபவம் வந்து சினிமா அனுபவங்கிறது வேறு, அரசியல் அனுபவங்கிறது வேறு. அரசியல் அனுபவம் வந்து ரொம்ப அது தெரிஞ்சிருக்கணும். இவங்க அரசியலில் ஊறி தெரிஞ்ச அரசியல்வாதிகளாம் சும்மா இல்லை, எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களால பண்ணுறதுக்கு ஒன்றும் அனுபவம் வேணும். பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1967ல் அண்ணாவோட ஆட்சி மாற்றம் இருந்துச்சு, 1977ல் எம்ஜிஆரோட ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. அதே மாதிரி 1926ல் விஜயோட ஆட்சி மாற்றம் இருக்குமா? விஜய் ஆட்சி மாற்றம் இருக்கும், அதில் விஜய் இருப்பாரான்றது தான் சந்தேகமாக இருக்குது. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் டு பி வெரி ஹானஸ்ட், விஜய் ஏன் கட்சிக்கு வரணும்னு தெரியல. எனக்கு கேட்டால் அடுத்த ஒரு 500 வருடம் 300 வருடம் குறைஞ்சபட்சம் 250 வருஷமாவது சினிமாவிலேருந்து யாரும் அரசியலுக்கு வராமல் இருக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து தான் தமிழ்நாட்டை ரொம்ப திறந்தாழ்த்து கொண்டு போயிட்டாங்க. எதில் திறந்தாலும் அரசியல், சினிமாவை திறந்தாலும், சீரியலை திறந்தாலும், யூடியூப் ஒன்று திறந்தாலும் யாருமே அவங்க மனசில் இருக்க கலைகளை வெளிப்படுத்த முடியல. உடனே அது அரசியல் சாயம் பூசுறானுங்க. இது எங்களால் தான்றானுங்க, அது உங்களால் தான்றானுங்க. விஜய்க்கு முதல்ல கொள்கைனா என்னன்னே தெரியாது. இப்போது அந்த படம் அவங்க மாமா யாரோ ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் 50 கோடி வரி ஏய்ப்பு செய்தேன் அப்படின்னு ஈடுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு மனிதன் ஒரு கார் வாங்கும் போது கேவலம் ஒரு கார், ஜஸ்ட் அ ப்ராடக்ட், அது அவ்வளோதான். அதுலேயே நீ வரி கட்டுற ஏமாற்றிட்டு வரேன்னா உன்கிட்ட நாடை கொடுத்தா நீ என்ன நொட்டுவ, என்னென்ன கிளிப்பணி. அதனால் விஜய் வராமல் இருந்தால் தமிழ்நாடு தப்பிக்கும். விஜய் வரக்கூடாது என்று என்னுடைய இது வரட்டும், என்னுடைய ஆசை, அவ்வளோதான்.
வேற யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க இருக்கணுங்க. விஜய்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு எவனும் நம்ப மாட்டான். குடிகாரன் எழுப்பி கேட்டால் கூட சொல்ல மாட்டான். அவன்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுவான்னு விஜய்லாம். முதல்ல அவன் உனக்கு தான் நல்லது பண்ணிட்டு இருக்கிற நீ. என்ன கொள்கை எடுத்து நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அவருக்கு தெரியுதா? பெரியார் என்ன கொள்கை வச்சுருந்தாரு? இந்து மதத்தை எதிர்த்திருந்தார். எதுங்க இந்து மதத்தை எதிர்த்திருந்தார்? நீங்கள் ஒரு பெரும்பான்மையான மக்களோட நம்பிக்கையை எதிர்த்துட்டு நீங்கள் எந்த நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்கன்னு மட்டும் யோசிங்க. இப்போ வெரி ஹானஸ்ட், நீங்கள் லண்டனில் போங்க, நீங்கள் வந்து ப்ரொடஸ்டண்ட்டை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா? சைனாவுக்கு போங்க, எந்த கண்ட்ரி வேணால் எடுத்துகிட்டு போங்க. இங்கே தான் ஜஸ்ட் அப்படியே ஒரு தேவையில்லாமல் ஒரு சூழ்நிலை வந்து இங்கே வந்து நாத்திகன்னு ஒன்று பேரை வச்சு, நாத்திகமே பொய். என்ன பெரியார் என்னென்ன சொன்னார்? பொம்பளைங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினார்னு தெரியுமா? அதெல்லாம் கொள்கையாக வச்சுப்பார் அவர். அம்பேத்கர் கண்டிப்பாக உலகத்துக்கே தெரியும், வரவேற்கப்பட்ட தலைவர் தான். புரியுதுங்களா? எவ்வளோ பேர் எழுதும் போதும் அம்பேத்கரும் வந்து அதுக்கு அவர் தான் ட்ரைவ் பண்ணார் அந்த ஒரு மிஷனை. அம்பேத்கரை காங்கிரஸ் எவ்வளோ கேவலமாக பண்ணி காங்கிரஸை விட்டு வெளியேறி வெறுத்துட்டு போனார். என்ன முதல்ல இவர் அம்பேத்கர் படிச்சிருக்காரான்னு முதல்ல கேளுங்க. சும்மா அம்பேத்கர்ன்ற பேர் யார் கொடுத்தானா தெரியுமா? அம்பேத்கர் ஃபுல் நேம் தெரியுமா விஜய்க்கு? சும்மா ஊருப்பட்டவங்க எல்லாரும் பேரும் எல்லா பேனரும் வச்சுட்டா அண்ணாவுக்கும் திமுகவுக்கும் அம்பேத்கருக்குமே ஆகாத கொள்கை தான் 2 பேர் வச்சுருந்தாங்க. ஈவேராவுக்கும் ஈவேரா தன் சட்ட புத்தகத்தை வந்து இந்தியா கான்ஸ்டியூஷனை ரோட்டில் போட்டு கொளுத்துனார். அண்ணன் வந்து ஈவேரா ஃபோட்டோ வச்சுருக்காரு, அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுருக்காரு. இதெல்லாம் எவனை இழிச்சவன் ஆக்கிட்டு இருக்க விஜய்? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேடம். அவங்க எல்லாமே வந்து லெட்டர் பேட் கட்சி தான். அவங்களுடைய பணத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் சைடு சப்போர்ட் வேணுன்றதுக்காக தான் அவங்க எல்லாமே வந்து அரசியலில் வர்றாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக இந்த 2 திராவிட கட்சி தான் வந்து மாறி மாறி வரும். இப்போ விஜயகாந்த் வந்தார், ஒன்றும் இல்லாத போயிட்டார். அப்புறம் நாம் தமிழர் வந்தார், ஒன்றும் இல்லை. திருமாவளவன், பாட்டாளி கட்சி, பிஜேபி எல்லாமே வந்து ஒரு 5% ஓட்டு 4% ஓட்டு வச்சுட்டு வந்து தான் இவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு நேமுக்காக வந்து கட்சியில் வந்து வராங்க. யாராலையும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதிமுக, திமுக 2மே தான் வந்து பெரிய கட்சி. இந்த 2 கட்சியோட கூட இவங்க வந்து கூட்டணி வச்சா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நடிகர் விஜய் வந்து இப்போது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உடனே ஆட்சி மாற்றம் வரேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த ஒரு எலெக்ஷனோட வந்து தெரிஞ்சிட்டோம். ஏன்னா அவர் சம்பாரிச்சிக்கிற பணத்தை வந்து அவர் வந்து சேஃப்டி பண்ணிங்கன்னா அவருக்கு நல்லது. அவர் வச்சுருக்க பணம் வந்து ஒரு எலெக்ஷன்லேயே வந்து காலி ஆகிடுவார். அதெல்லாம் வந்து நல்லதாக தெரியல. ஒன்று அதிமுக கூட கூட்டணி வச்சு எனக்கு ஏதோ ஒரு 5 சீட்டு கொடுங்க, 10 சீட்டு கொடுங்கன்னா இந்த கூட்டணி கட்சியில் உள்ள அத்தனை ஓட்டுங்களை போட்டு இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாராம், நான் அதிமுகவில் கூட்டணி வச்சா எனக்கு வந்து துணை முதல்வர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். எப்படி கொடுப்பாங்க? இன்னும் ஒரு கட்சிக்கு வந்து சின்னமே இன்னும் அங்கீகாரமே வந்து பெறலை. அவருக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னே வந்து தெரியாது. இப்போ வந்து அவர் வந்து துணை முதல்வர் எப்படி கொடுப்பாங்க? வாய்ப்பு கிடையாது. ஒன்று செய்யலாம், அதிமுகவில் கூட்டணி வச்சாருன்னா எத்தனை கட்சி கூட்டணி இருக்கோ அதை வந்து எடப்பாடியார் என்ன சொல்லணும், அத்தனை கட்சிக்கும் வந்து சீட்டு தரேன், எந்த கட்சி வந்து அதிகமாக ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வரீங்களோ அவங்களுக்கு வேணால் துணை முதல்வர் தரலாம். நீ வந்ததுமே வந்து எனக்கு துணை முதல்வர் கொடுன்னா தேமுதிக பிச்சுன்னு போயிடும். பிஜேபி சப்போஸ் பிஜேபி வரப்போகிறது இல்லை, அப்படி வந்தாலும் எனக்கு துணை முதல்வர் கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? அதிமுகவில் ஒரு கூட்டணி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ 20 சீட்டோ அது மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டு அதில் யார் வந்து அதிகமாக ஒரு சீட்டு வாங்கி வரீங்களோ அவங்களுக்கு வந்து துணை முதல்வர். அதுதான் வந்து முறை. அப்படி கேட்டால் தான் வந்து அவங்களும் வந்து ஒரு இன்வால்வாக இறங்கி வேலை செய்வாங்க. ஆனால் திமுகவில் வந்து விஜயை வந்து கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் டீனேஜ் வந்து ஒரு ஸ்டாலின் வந்து அவருடைய பையனை வந்து உருவாக்கி எடுத்துகிட்டு வர்றார். அப்போ அவர் வயசுக்கு விஜய்க்கும் வந்து 2 பேருக்கு தான் போட்டி வரும். ஆனால் விஜய் வந்து திமுகவில் சேர்க்க மாட்டாங்க, அதிமுகவில் சேர்ப்பாங்க. ஆனால் விஜய் வந்து இந்த டைம் வந்து அதிமுக கூட்டணி வருவாரா இல்லையான்றது வந்து சந்தேகம்தான். ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து அவர் இன்னும் வந்து மாவட்ட வாரியாக வந்து இன்னும் பொறுப்பு இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவங்க கட்சிக்காரங்க அவ்வளோக்கு பேரும் அரசியலை வந்து கற்றுக்கிட்டு எல்லா இந்த பாகம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே வந்து எப்படி பார்த்தாலும் 5 வருஷம் ஆகிடும். எல்லாமே சின்ன பசங்க தான் நான் போடுறாரு. அரசியல்ன்றது வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடலில் வந்து நீந்தி வரணும்னா சாதாரண விஷயமே கிடையாது. அதில் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு, ஏன்னா அதிமுகவில் வந்து அம்மா இருக்கும்போது
நம்ம வைகோவுக்கும் சீட்டு கொடுத்து அவர் வந்து ஜெயிச்சு அவர் வந்து ஒரு முகவரி கொடுத்தாங்க. தேமுதிகவும் அப்படி தான் கொடுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வந்து கூட்டணி வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு முகவரி கொடுத்தாங்க. திருமாவளவனும் இந்த அதிமுக கூட்டணி வச்சு தான் ஜெயித்தாங்க. எல்லா இப்போ இருக்கிற அத்தனை உதிரி கட்சிகளும் அதிமுக கூட்டணி வச்சு தான் எல்லாமே வந்து அவங்களுடைய கட்சியை வந்து ஒரு நிலை நிறுத்தினாங்க. அதில் வந்து அதிமுகவோட கூட வந்து கூட்டணி வச்சா தான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் பெற முடியும். விஜய் வந்து அதிமுக கூட்டணி வச்சாருன்னா பின்னாடி வந்து பிற்காலத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ வந்து அவர் வந்து நான் தனியாக நிற்பேன், எனக்கு இதை கூட அதை கூடனாக்கா அது வந்து சாத்தியம் இல்லை. யார் வேணால் சொல்லிக்கலாம், தன்னம்பிக்கை நிறைஞ்சது. ஐயா அவர் அதான் சொல்கிறேனே, ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையில் யார் வேணால் எவ்வளோ வேணால் பேசிக்கலாங்க, அது யாரும் தடுக்க முடியாது. பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட்டில். எத்தனை தொகுதிக்கு போய் தலையை காட்டியிருக்காரு தம்பி. கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ணியிருக்காரு? ஐபேக் கூட்டு வந்து பேசிட்டா ஒன்று நெக்லிஸுக்கே ஒரு நட்டுருவார் அந்த ஆள். திஸ் இஸ் த ஃபால் ஆஃப் ஐபேக், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐபேக் அந்த ஓனர் பேர் என்னப்பா, அந்த ஆள் பேர் பாண்டே. அந்த ஆள் இட்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் இஸ் ஃபால். இதுக்கு முன்னாடி அந்த ஆள் தோத்துருக்காரு, வேறு விஷயம் என்ன. 97 மார்க் வாங்கினார 100 மார்க் வாங்க 3 மார்க் ஹெல்ப் பண்ணுவார். ஒருத்தன் 25 மார்க் வாங்கினேன் 50 மார்க் வாங்குறது தான் ஒரு திறமையான வெற்றிக்கு அடிப்படையே ஒரு வாத்தியாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன. விஜய் முதல்ல அந்த ஆள் வந்து ஐபேக் உரைச்சிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? இங்கே ஒவ்வொரு வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனை, லேடிஸ்க்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ ரேப் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ ட்ரக் டீல் ஆகுது இங்கே போயிட்டு இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசுறதில்ல. விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் ஹிம்செல்ஃப் கரப்டட். என்ன சொல்ல, கிரிமினல் ஏதோ படத்தில் டைலாக் வருமில்ல, கார்பரேட் கிரிமினல்னால அந்த கிரிமினல் எங்கே போனாலும் அதே தான் இருக்கும். 50 கோடி ரூபா ஏமாற்றிட்டு வந்த நீ கவர்மெண்ட்டை, நீ மக்களுக்கு என்ன கிழிப்ப? 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா படம் எடுக்கிற. முதல் ஷோ வந்து தேட்டரில் வந்து 250 ரூபா 300 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கிற. யாரை கேட்டு நீங்கள் வந்து 300 கோடி ரூபா படம் எடுக்கிறீங்க? உங்களுடைய பந்தாவை காட்டுறதுக்கு எடுக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டஃப் காட்டுறது கடைக்காக காட்டுறதுன்னு எடுக்கிறீங்க. அதுக்கு சாமானிய மக்கள்கிட்ட போய் 250 ரூபா டிக்கெட் வைப்பீங்களா நீங்கள்? இப்படி உன் சுயநலமோட உன் லாப நோக்கத்துக்காக நீ வந்து ஒரு டிக்கெட் விலை ஏற்றுறேன்னா நாளைக்கு நீ வந்த அரிசி விலை, கிருஷ்ணாயில் விலை, சக்கரை விலைலாம் ஏற்ற மாட்டியா உன் லாபத்துக்காக? இன்னும் வந்து விஜய் வந்து மணப்பால் குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன, தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. விஜய் இப்போ பாருங்கள், காந்தியே வந்ததுனாலும் எவ்வளோ உண்மை இருக்குன்னு பார்ப்பாங்க, எம்ஜிஆரே வந்ததுனாலும் எவ்வளோ உண்மை இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே தான் விஜய்க்கும். விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நல்ல நடிகர், நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதி மதம் இந்த பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றுன்னு நினச்சி எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அதே போல் இந்த மருத்துவம், படிப்பு, இது ரெண்டும் வந்து கவர்மெண்ட் கையில் எடுக்கணும், டாஸ்மார்க்கை கையில் எடுக்கக்கூடாது. இதை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நல்லது பண்ணுவாங்க. விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும். 26ல் வந்து விஜய் ஆட்சிக்கு வருவாரா? அது மக்கள் கையில் தான் இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் விஜயோட இது இருக்கும். எம்ஜிஆர் நிறைய இருக்குது. எல்லாரும் மக்கள்லாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது விஜய் நல்லா ஆட்சியை கொடுப்பாரு. அப்போ வந்து காங்கிரஸ் பெரிய கட்சி, திமுக பெரிய கட்சி, எம்ஜிஆர் தனியாக வந்து ஆட்சி அமைச்சார்ல, அதே மாதிரி தான் இவர் வருவார். மக்களோட பிரதிபலிப்பு தான். இப்போ மக்கள்லாம் யாரும் திருப்தியில் இல்லைல்ல, அதிருப்தியிலே தானே இருக்காங்க. இல்லையே, எனக்கு வயசு 55. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறது. அதனால் கன்ஃபார்மாக வருவார். வரலைன்னாலும் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுப்பார். அவரை பொறுத்தவரைக்கும் சும்மா ஆக்டிங் தான் அவருக்கு தெரியும். இந்த இதெல்லாம் வந்தால் இருக்கிறவங்க அவரை வர விட மாட்டாங்க. இன்னொன்று வந்தாலும் அவரால் இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கும் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கும் எதுவுமே வரல. அவர் கட்சிக்கு வரனால ஏதோ பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே அவர் பண்ணியிருந்தா ஓகே. நாட்டுக்கு மேலே பற்று இருக்குது, ஏதோ இருக்குதுன்னு சொல்லலாம். மக்கள் மேலே எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இளைஞர் அணியோட சப்போர்ட்லாம் அவங்களுக்கு தான் இருக்குது, அதனால அவர் தான் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
அப்படியெல்லாம் இல்லைப்பா. இளைஞர்கள் எப்படினாலும் மனசு மாறிடுவாங்க. இவர் பக்கம் தான் இருப்பா. படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அவருக்கு தேவை. சரியா? கட்சிக்கெல்லாம் வந்தால் இளைஞர்கள் எப்பவும் போல் இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவரும் வந்தாருன்னா என்ன சொல்கிறது, மோடி பக்கம் தான் போவார். அவர் நாட்டுக்காக பண்ணுற மாரி என்னோட அபிப்பிராயம் தெரியல. மோடி பக்கம் தான் போவார். மோடியே வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவர் வந்தனால தான் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா ஹை கிளாஸுக்கு தான் நிறைய பண்ணுறாரு. மீடியம் லோ கிளாஸில் இருக்கவங்களுக்கு எதுவுமே பண்ணலை. அதனால சொல்கிறேன். நல்லது பண்ணால் வருவாங்க, சான்ஸ் இருக்குது. நாங்களாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். எல்லாரும் சொல்லிட்டு செய்கிறாங்களா இல்லையா, இவர் இன்னும் சொல்கிறாரு செய்வாரான்னு தெரியல, பார்ப்போம். ஆமாம், பெரிய கட்சி இருக்குது, அதுக்கு முன்னாடி வரணும்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். ஆனால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் சினிமா வச்சுலாம் சொல்லல, அவர் பேச்சை வச்சு தான் சொல்கிறோம். அவர் பேசுகிறத வச்சு தான். ஏன்னா சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியல் பெரிய விஷயம், ராஜதந்திரம். அது ஆளணும்னா அதுக்கு தனி கெப்பாசிட்டி வேணும். ஆனால் என்ன ஒன்று, இப்போ ஒருத்தர் கூட்டின்னு வந்தார், அவரே ஏற்கனவே நிறைய அவர் இடத்துலையே டெபாசிட் இல்லாமல் தோற்றுருக்காரு. இவர் ஆலோசனையாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அது ஒன்றும் புரிய மாட்டேது. அது இவங்களாம் நல்லா டிசைட் பண்ணணும். இந்த அவேர்னஸ்லாம் சும்மா சினிமாக்காக வராங்களான்னு தெரியல. ஆனால் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். அதுதான் சொல்ல முடியும். வந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு சேஞ்ச் எப்படி இருக்குது பார்க்கலாம். தமிழ்நாடு நல்லா வளருதா, மெயின் யார் வந்தாலும் படிச்சுட்டு நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் மெயின். சிஎம்மாக வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும், மாற்றம் கிடைக்கும் நம்ம நாட்டுக்கு. ஒரு சேஞ்ச் வேணும்னா அவங்க வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை பீட் பண்ணுவாரான்னு பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். விஜய் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரணும். கண்டிப்பாக மாற்றம் தேவைப்படுது. கண்டிப்பாக ஓகேவா, 2026 கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ 2 பெரிய கட்சி இருக்கனால விஜய் எப்படி ஆட்சிக்கு வருவார்னு நீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வருவாருன்னு. இந்த யங்ஸ்டர் ஓட்டில் கண்டிப்பாக விஜய்க்கு இருக்குது. இல்லை, ஒரு மாற்றம் தேவைப்படுது கண்டிப்பாக, வேறு எதுவும் இல்லை. அதுதான் எல்லா மக்களுக்கும் தேவைப்படுது மாற்றம். இல்லை, வரட்டும் கண்டிப்பாக. இப்போ 1967 அண்ணாவோட ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. 1977 எம்ஜிஆரோட ஆட்சி மாற்றம் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி 2026 விஜய் அவர்களோட ஆட்சி மாற்றம் இருக்குமா? அப்படி ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கருத்து தவறு. ஆட்சி மாற்றம் என்பது வந்ததுக்கான ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குது. அரசியல் காரணங்கள் வச்சு தான் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொன்ன காங்கிரஸ் கட்சி அதுக்கு முன்னாடி 67க்கு முன்னாடி 20 வருஷம் ஆட்சி செய்யும்போது அவங்க குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தோம், இந்தி மொழி போராட்டத்தை எதிர்த்தும் தான் திராவிட இயக்கங்கள் 67 அண்ணா தலைமையில் வந்தது. அதுக்கு பிறகு மாற்றங்களில் 72க்கு மேலே அவர் அண்ணா எம்ஜிஆர் ஆட்சியை தொடங்கி அது 77 அவர் ஆட்சி பிடிச்சி 3 முறை வந்தார். அதுக்கப்புறம் இப்படி ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கான ஒரு அரசியல் அடித்தளம் இதுமாரி விஷயம் இருக்குது. ரசிகர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு என்பது இல்லை. அது மீடியாவில் எம்ஜிஆர் மட்டும்தான் அதை வெற்றி பெற்றிருக்கார். உலக அளவில் ரொனால்டு ரீகன் இவங்க 2 பேர் தான் அவர் வெற்றி பெற்றிருக்காங்க. சினிமா நடிகர்கள்லாம் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், வர முடியல. எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர் ஆரம்பித்தார், வர முடியலை. அப்புறம் டி ராஜேந்தர் ஆரம்பித்தார், வர முடியல. அதுக்கப்புறம் வேறு சரத்குமார் அப்படி வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தாலும் வெறும் தன்னுடைய அரசியல் பார்வையில் அவங்களுக்கான ஒரு குழுவை உருவாக்கணுன்றதுக்காக முடியுமே தவிர அதெல்லாம் சான்சஸான விஷயம் இல்லை. அது இன்றைக்கி என்ன தலைமுறை மாறினாலும் என்ன ஜெனரேஷன் மாறினாலும் விஜயன்ற ரசிகர்ன்ற ஒன்று இருப்பாங்க. ஆனால் அவங்க அரசியல் உள்ளடக்கம் அவங்க வேறு ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ரசிகர் முறையில் ஆதரிப்பாங்க. ரசிகர் வர எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுறவங்கன்னு சொல்ல முடியாது. மாற்றம் வரணும், அது வரணும், இது பண்ணணுன்ற அந்த விஷயம் ஏதாவது காரணங்கள் இருக்கணும். 2026 விஜய் ஆட்சி அமைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அமைப்பாருங்க. அவர் நல்லது பண்ணுவார். அவர் நம்பிக்கை இருக்கு, அவர் வருவோம் நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு போடுவோம், எங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு நாங்கள் போடுவோம். அப்பா அம்மாவை போட சொல்லுவீங்களா? போட சொல்லுவோம், கண்டிப்பாக நாங்கள் போட சொல்லுவோம். விஜய் சார் கண்டிப்பாக ஓட்டு போட சொல்லுவோம். அவர் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 100% சொன்னதை செய்வாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வருவாங்க. அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, செய்வார், அவர் சொல்கிறத செய்வார். நிறையா ரசிகர்கள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறத விட்டுட்டு இப்போ நடந்துட்டுருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் இவர் மூலியமாக வர்றது ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது.
ரசிகர் ஓட்டை விட இப்போ எங்களை மாதிரி இப்போ நாங்கள் எங்கள் ஏஜில் இருக்கவங்க ரசிகராக நாங்கள் பிடிச்சிருந்தாலும் எங்கள் அம்மா அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். சரி இந்த ஆட்சியில் நம்மளுக்கு எதிர்பார்க்கறது இல்லை, இவங்க இதில் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு அவங்களும் போடுவாங்க. எங்களை அம்மா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இருக்கவங்களும் போடுவாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற அவங்க கோஷ்டி சண்டையில் அவங்களுடைய கட்சி வந்து இதாக இருக்குது. அவங்க 11 வயதில் வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க, இழந்திருக்காங்க. ஒரு ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு இன்றைக்கி அதிமுக இழந்து போயிருக்கு. திடீர்னு இவங்க வந்துடுவாங்கன்னா வர முடியாது. ஜனங்க பல விஷயமா அன்றாடம் அவங்களுடைய வாழ்வாதார விஷயங்களில் மக்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அது இன்றைக்கி என்ன நடக்குதோ அந்த அடிப்படையில் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உழைக்கக்கூடிய பெண்கள், அந்த உழைக்கக்கூடிய பெண்கள் வந்து வேலைக்கு போகிற போது தினைக்காலும் பஸ்ஸில் போகும்போது 30 ரூபா 40 ரூபா அவங்களுக்கு செலவு இருக்குது. இன்றைக்கி இலவச பஸ் இது பண்ணுறாங்க, உரிமை தொகை தராங்க. இப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான சூழல் இருக்குது. இப்போ இங்கே என்ன வாழ்வாதாரத்துக்கு முன்னாடி வைப்பாங்க, தேர்தல் வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க, நாங்கள் வந்தால் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணிட்டுனால தான் தொடர்ந்து அவங்க பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியுது, சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியுது. அது ஒரு அடித்தளம் அமைஞ்சிருக்கு. அது திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு மாற்றுறதுக்கான சூழலாம் வாய்ப்பே கிடையாது. 26ல் அவர் அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியாவது வருவார், ஒரு ஒரு பெரும்பான்மையாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லணுன்னா இப்போ வந்து பெரிய கட்சி 2 இருக்கும், ஆனால் அதில் பெரிய தலைமைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஜெயலலிதா அம்மா அவங்க மாதிரி வந்து அடுத்து யாராலையும் அந்த கட்சியை லீட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அப்போது அந்த கட்சியை ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு வந்து அது ஒரு வெற்றிட மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும் போது அவங்க வந்து வேறு யோசிக்கலாம், சேஞ்சஸ் வேணும்ன்ட்டு. அதே மாதிரி 2 பெரிய கட்சிக்கும் பாரம்பரியமாக அவங்க மட்டுமே போட்ட ஆளுங்கள்லேயே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேறு மாற்றம் தேவைப்படலாம். இப்போ நாங்களாகவே இருக்கட்டும், இது வரைக்கும் நாங்கள் வேறு கட்சிக்கு போட்டிருக்கலாம், இப்போ அடுத்து வரும்போது நம்மளும் ஒரு மாற்றம் தேடணும். அந்த மாதிரி இப்போ அதிக ஓட்டுன்னு பார்த்தா யங்ஸ்டர்ஸ் நிறையாவே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆக்டரா அப்படின்னு பார்க்குறத விட மாற்றம் நிறைய பேர் எதிர்பார்க்கறது தானே. ஸோ அப்படின் போது 2 கட்சியை விட வேற ஒருத்தங்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னும் போது ஆல்ரெடி சீமான் சார் இருக்கிறாரு, அவருக்குமே அந்த கட்சிக்கு நிறைய இப்போ பெரும்பான்மை இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்கும்போது அடுத்து விஜய் வராங்கன்னு ஏதாவது நல்லது நடக்கும், அவ்வளோதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. அதுக்கான ஒரு அரசியல் பார்வை, அரசியல் இருக்கணும். அவர் விஜய் வந்து சினிமா நடிக்கிற விஷயம் நடைமுறை வாழ்க்கைக்கு வர விஷயம் வாய்ப்பு இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி அவருக்கு அப்புறமா இன்னும் கூட நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பாங்க, அதனால் வந்துடுவாங்கன்றதெல்லாம் இல்லை. ரஜினி வந்து கட்சி ஆரம்பித்தார், அவருடைய ரசிகர்கள் வந்து கேடு தட்டி போயிட்டாங்க, அவங்க திருப்பி தூக்கி ஒன்றும் பண்ணார். அரசியலில் போனால் என்ன நிலமன்னு தெரிஞ்சுன்னா அவங்க லதா அவங்களோட மனைவி பேக்கப் ஆகிட்டார். இவங்க யார், கமல், அவர் வந்து தனக்கு விகிதாச்சார ஓட்டு என்னென்னு இது பண்ணி வந்திருக்காரு, ஒரு ராஜ்யசபா இது பண்ணியிருக்காரு. இப்போ படிப்படியாக வர முடியும். வாக்கு வங்கி யாருக்கும் நிலையானது கிடையாது. 91ல் அம்மா வந்து ஜெயித்தாங்க, அப்புறம் 96ல் சுத்தமாக வாஷ் அவுட் ஆனாங்கல்ல, அது அப்போ அதனால் வாக்கு வங்கி நிலையில நிரந்தரமாக இல்லை. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் தான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு நம்மளுக்கு என்ன விலைவாசி குறையணும், வருமானம் ஏறணும், அது மட்டும் தான் எதிர்பார்ப்பு, வேறு எதுவும் இல்லை. ஜிஎஸ்டி அதெல்லாம் போடுறதுனால ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்குல்ல எல்லாருக்கும். அது கண்டிப்பாக இப்போ அமைப்பாருமா, இன்ஷால்லா அவர் இது நல்லா இருக்குமா, இல்லை கண்டிப்பாக அவர் இன்ஷால்லா வந்துடுவார்.